சங்கீதத்தின் புத்தகம் 30வது அதிகாரம் 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது. கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லுகிறார். சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான், நீர் எனக்கு செவி கொடும். நான் எவ்வளவோ காரியங்களே என் பெற்றோர்களிடத்திலே, என் பிள்ளைகளிடத்திலே, என் மனைவியின் இடத்திலே, என் கணவன் இடத்திலே, என் நண்பர்களிடத்திலே என்னுடைய தேவைகளுக்காக எவ்வளவோ காரியத்தை நான் இறங்கி கேட்டிருக்கிறேன். ஒருவரும் எனக்கு செவி கொடுக்க மாட்டேன் என்கிறார்கள். நான் எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் எல்லாரும் என்னை ஏளனமாய் பார்க்கிறார்கள். எல்லாரும் என்னை சந்தேக கண்ணோடு பார்க்கிறார்கள். என்னுடைய பழைய வாழ்க்கையை குறித்து பேசிக்கொண்டு அதையே நினைத்து என்னை ஒதுக்கி கொண்டு இருக்கிறார்களே என்று அழுது கொண்டு இருக்கிறாயா? தேவன் உன்னுடைய ஜெபத்திற்கு, உன்னுடைய அழுகைக்கு செவி கொடுக்கிறார். பயப்படாதே. எல்லாரும் உங்களை கைவிட்டு விடலாம். உங்களுடைய குறைவுகளை சொல்லி நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சரி, நீங்கள் எந்த ஒரு காரியத்தை சொன்னாலும் சரி, அது நன்மைக்குரிய காரியமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய குறைவுகளையே கண்டு 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 அவர்கள் நீங்கள் சொல்லுகிற எந்த ஒரு காரியத்திற்கும் செவி கொடுக்காதபடி அவர்கள் திரும்பி விடலாம். ஆனாலும் பயப்படாதே. உன்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க, நீ பேசுகிறதை கேட்பதற்கு இயேசு உன் அருகில் இருக்கிறார். அவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னோடு தான் தங்கி கொண்டு இருக்கிறார். நீ பயப்படாதே. உன் கண்களை மூடி உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து இயேசுவை நோக்கி பார். உனக்கு அவர் செவி கொடுப்பார். தடைகளை எல்லாம் நீக்கி போடுவார். எல்லா ஜனங்களும் உங்களை கைவிடலாம், ஆனால் இயேசு ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். உன்னுடைய விண்ணப்பத்திற்கு பதில் தருவார். பயப்படாதே. God bless you.